ஒற்றுமையை உருவாக்குறாங்க. ஒற்றுமை சீர்குலையில இருந்த 500 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். இருந்தாலும் ஒற்றுமை கிடையாது. மக்கமா காஃபிர்கள் வேலையாக இருக்கிறார்கள். மக்கமா காஃபிர்கள் வேலையை விரோதமாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் வேலை விரோதமாக இருக்கிறார்கள். அன்று இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியாக்கப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடுவில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எந்த ஆட்சியை நிறுத்தி இல்லையோ அந்த ஆட்சி உன்னுடைய உதவியோடு வேணும் என்று சொன்னார்கள். வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, உன்னுடைய உதவியோடு என்னோட ஆட்சி வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அந்த ஆட்சி மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான் என்று சொன்னால் சாதாரணமான ஆட்சி அல்ல. 10 ஆண்டு உழைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 500 சஹாபாக்கள் மக்கமா நகரத்திலே ஆட்சி இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் பல மனிதர்களை எதிர்த்து ஒருவரை எதிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இறைவன் சொன்னான், உனக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம், நீ வாழணும் என்று சொன்னால் ஆளணும். இறைவன் சொன்னான், இந்த உலகத்தில் நீ வாழணும் என்று சொன்னால் ஆளணும், ஆட்சி அதிகாரத்தை கையில் பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆட்சிக்கு அதிகாரம் பக்கபலமாக வந்திருந்ததுதான் இந்த சமுதாயம் அடிப்படையும் இந்த சமுதாயம் ஒத்துழைப்பு என்று சொல்லியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தாண்டுடைய உழைப்பு, அந்த 23 ஆண்டுகளுடைய உழைப்பு எப்படி கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்கள் உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் சாதாரண சஹாபாக்கள் உருவாக்கினார்களா? மனிதர்கள் வீரர்களாக உருவாக்கினார்கள். 20 வருடம் மக்கள் மதீனா நகரத்தில் சென்று வரைக்கும் 20 வருடம் 23 ஆண்டு காலத்தில் 20 வருடம் ஹிஜ்ரி 9 வரைக்கும் மதீனா நகரத்திலே பள்ளிவாசலில் ஒரே ஒரு விளக்கு கூட இல்லை. 9 வருடம் 9ஆம் ஆண்டு வரைக்கும் மக்கள் நகரத்திலே பள்ளிவாசலில் ஒரே ஒரு விளக்கு கூட இல்லை. ஆனால் அந்த ஒற்றுமை சஹாபாக்களை பார்த்து, அந்த சமூகத்தை பார்த்து, 1 லட்சம் மனிதர்களை பார்த்து ரோமர்களும் பாரசீகர்களும் பயந்தார்கள், கண் கலங்கினார்கள், நடுங்கினார்கள். ஏன்? அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், ஒற்றுமை தான் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஒற்றுமை உலகத்தில் இருக்கிறதா? வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பவர்கள் சஹாபாக்கள், இன்றைக்கு ஒற்றுமையில் வேற்றுமை காண்பவர்கள் இருக்கிறோம். பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ சான்றுகள் இந்த உம்மத் பிரியப்பட்டது, இந்த உம்மத் இணைவதற்கு பல உதாரணங்கள், பல காரணங்கள், பல வகையான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த உம்மத் பிறவிக்கு ஒரே ஒரு காரணம், ஈகோ என்று அழைப்பது. ஈகோ என்று ஒத்த வார்த்தை அந்த சமூகம் வைத்துக் கொண்டு நீ கூப்பிட்டால் நான் வர வேண்டுமா? என் சமூகத்திற்கு நீ வர மாட்டாயா? நீ எவ்வளவு பெரிய ஆளா? என்னுடைய கட்சி வருவானது எல்லாம் பெரியார் தாசன் சொல்லுவது இஸ்லாத்தை ஏற்றார் அப்துல்லா, அவருடைய பேர் அப்துல்லா, வெளிநாட்டில் இஸ்லாத்தை ஏற்றார். சொல்லுவான், அந்த மனிதனுடைய வரவேற்பதற்காக வேண்டி சில இஸ்லாமியர்கள் சென்றிருந்தார்கள், கட்சிக்காரர்கள். அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அவருடைய கட்சிக்காரர்களே மற்ற மனிதர்கள், மாற்று சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வெளியே ஒன்று அமைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் வரவேற்பதற்காக சென்ற அந்த ஏர்போர்ட்ல அங்க 10 பேர் நிற்கிறார். ஒரு நாள் 10 பேர் 10 பேர் 10 நிற்கிறார். இதை இந்த அப்துல்லா சொல்லக்கூடிய பார்த்துட்டு அடியார் பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு அமைதி அவர்கள் வந்து விலகினார். கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் இதை சொல்லுங்க. ஒரு முக்கியமான பயன் சொல்லி பயன் அவர் வெளியே ஜும்மா விட்டாங்க. அவர் பேசி வர்றாரு, என்ன சொல்றாரு என்பதாக சொன்னா, இது ஒரே ஒரு காரணம், ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தை நான் ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய மனிதர்கள், என் சமூகம் என்னை எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி, எனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி கூட்டமாக நீங்க துணைப்பிடித்து எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் என் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து என்னை வாழ்வதற்காக வேண்டி, வரவேற்பதற்காக வேண்டி என்னை வரவேற்ற விதமை நான் பார்ப்பேன். அவர்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு பொய்யை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கூட்டமாக பத்தனை நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன வேற்றுமை? ஒரு வார்த்தையை அவர்கள் உருவாக்குவதற்காக வேண்டி, அல்லது அழிந்ததை ஏன் அழிந்தது என்பதற்காக வேண்டி, எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். இந்த அக்கான மார்க்கத்தை நான் ஏற்றிருக்கிறேன். என்னை வரவேற்கக்கூடிய முஸ்லிம்கள் பாரி பாரியாக, தனித்தனியாக, துண்டு துண்டாக என்னுடைய இயக்கம் தான் தெரியுது, பெரியார் தாஸ் வாழ்க என்று வரவேற்கிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர் மறைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சபையை நாசமாக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு விடை யாருக்கும் தெரியவில்லை, யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த வேற்றுமை எப்பொழுது ஆரம்பித்தது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் வேற்றுமையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு அறிவுரை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால் சொன்னார்கள், உஸ்மானே, ஒரு ஆட்சி வந்து அல்லாஹ் தருவான்,
உங்களுக்கு ஒரு ஆட்சி ஒன்று இறைவன் கொடுப்பான். அந்த ஆட்சியை பிடிங்குவதற்காக வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் உண்மை வந்து அதை உன்னை வந்து சேர்வார்கள். அந்த ஆட்சியை பிடிங்குவதற்காக வருவார்கள். வந்து கேட்பாங்க, உயிரை விட்டலையா அல்லது ஆட்சி விட்டலையா? கேட்பாங்க, உயிரை விட்டலையா அல்லது ஆட்சி விட்டலையா? உஸ்மானை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயிரை வேணா விட்டுருங்க, என்ன செஞ்சாதீங்க, ஆட்சி விட்டுறாதீங்க. ஏன்? உயிரை விட்டா உங்களோடு போயிடும், ஆட்சி விட்டு சொன்னா இந்த உண்மை தெரிஞ்சு போயிடும் என்பதான் சொன்னாங்க. உயிரை விட்டு உங்களோட போயிடும், ஆனா ஆட்சி விட்டு என்பதா சொன்னா இந்த உண்மை பிறகு